கடனை வாங்கியாச்சு வீட்டை கட்டிடணும் நினைக்கக்கூடிய பர்சனா நீங்க? சரி, அப்படியே கஷ்டப்பட்டு கடனை வாங்கிட்டீங்கல்ல, வீடு கட்டிட்டீங்கல்ல, லோனை ப்ராப்பரா கட்டக்கூடிய பர்சனா இருக்கீங்களா? அப்படியே நீங்க லோனை ப்ராப்பரா கட்டலைன்னா, தொடர்ந்து 3 மாசம் நீங்க கட்டலைன்னா என்ன நடக்கணும் உங்களுக்கு தெரியுமா? வீட்டையே இழக்கிறதுக்கான ஒரு இக்கட்டான சுச்சுவேஷன் வரும்னு சொன்னா இந்த வீடியோவை பார்க்குறவங்களால நம்ப முடியுதா? நான் சொல்ல போறது கதையெல்லாம் கிடையாது, உண்மையா நடந்த ஒரு சம்பவம். என்ன நடந்துச்சுட்டு தான் இந்த வீடியோவில் சொல்றேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாம எண்டு வரை ஃபுல்லாக பாருங்க. பெங்களூரை சேர்ந்த ஒருத்தர் என்ன பண்ணியிருக்காருன்னா, வீடு கட்டணுன்ற ஆசையில கொஞ்சம் நெஞ்சம்லாம் இல்லைங்க, கிட்டத்தட்ட 1.2 கோடி ரூபாய்க்கு கடன் வாங்கி வீட்டை கட்டியிருக்காரு. கிட்டத்தட்ட 8 வருஷம் அவரும் ப்ராப்பரா லோன் கட்டிக்கிட்டு தான் வந்திருக்கிறாரு. ஒரு பீரியட்ல தன்னுடைய வேலை போயிருச்சுன்றதுனால தொடர்ந்து 3 மாசம் லோன் கட்டல. இதனால என்ன நடந்துச்சுன்னு தெரியுமா? அந்த 1.2 கோடி ரூபாய் மதிப்புள்ள வீட்டை அந்த மனிதர் இழக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்காரு. ஏன் என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, பெங்களூர்ல வசிச்சுட்டு வர்ற ராஜேஷ்ன்ற ஒருத்தர் என்ன பண்ணியிருக்காருன்னா, வீடு கட்டணுன்றதுக்காக 1.2 கோடி ரூபாய்க்கு லோன் போட்டு ஒரு வீடை கட்டிக்கிட்டு இருந்திருக்கிறாரு. இந்த சமயத்துல தான் அக்டோபர் 2025 அவருக்கு வேலை போயிருக்கு. ஸோ வேலை போனதுனால ஜனவரி 2026 வரைக்குமே அவர் சரியா இஎம்ஐ கட்டாம வந்திருக்கிறாரு. இதனால பேங்க் என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா, 90 நாட்கள் ஆனதுனால வாரா கடன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறிவிப்பை ராஜேஷ் அவங்களுக்கு அனுப்பியிருக்காங்க. அப்போவுமே அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இஎம்ஐயை கட்டாமல் இருந்திருக்காங்க. இதனால வங்கி என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, சர்ஃபேசி சட்டத்தின் கீழே ஏலம் பெறதுக்கான ஒரு நோட்டீஸை வீட்டுக்கு அனுப்பியிருக்காங்க. இதை பார்த்து அதிர்ச்சி அடைஞ்ச ராஜேஷ் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் பேங்க்கில் போய் கேட்டப்போ வேறு வழியே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வீட்டை ஏலத்துக்கு விட்டுருக்காங்க. கிட்டத்தட்ட 1.2 கோடி மதிப்புள்ள அந்த வீடு எவ்வளோ ஏலம் போணுச்சுன்னு கேட்டிங்கன்னா, வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் ஷாக்கிங்காக இருக்கும். ஏன்னா வெறும் 90 லட்சத்துக்கு தான் அந்த வீடு இடம் ரெண்டும் சேர்த்து ஏலத்துக்கு போயிருக்குது. இதில் அந்த ராஜேஷ்க்கு கொடுத்த பணம் எவ்வளோன்னு தெரியுமா? வெறும் 15 லட்சம் ரூபா தான். அதாவது கிட்டத்தட்ட 8 வருடங்களாக ப்ராப்பராக இஎம்ஐ கட்டிக்கிட்டு இருந்த ராஜேஷ்க்கு பேங்க் கொடுத்தது வெறும் 15 லட்சம் தான். ஸோ இது போன்ற சூழலை நம்ம எப்படி சமாளிக்கலாம்னா, நம்மளோட கடனை மறுசீரமைப்பு பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டோ, இல்லை குறைந்தபட்சமாக நீங்கள் மாற்றிக்கலாம். அந்த மாதிரி ஏதாவது ஆப்ஷன் இருந்துச்சுன்னா பேங்க்கில் போயிட்டு பேங்க்கில் இருக்கக்கூடிய ஆஃபீஸர்ஸ்ட்டை நீங்கள் கேட்டிங்கன்னா உங்களுக்கு ப்ராப்பராக அவங்க கைடன்ஸ் கொடுப்பாங்க. ஸோ அப்படி இல்லை நான் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கடனை திருப்பி கொடுக்கறதுக்கான தீர்ப்பாயத்தை அன்னைக்கு நம்ம நிவாரணம் தேடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வங்கியோட வல்லுநர் அஸ்வினி ராணாவே தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இந்த வீடியோவில் நான் சொன்ன எல்லாமே உண்மையாக நடந்த ஒரு சம்பவம். ஸோ எல்லாருமே என்ன பண்ணுறோம் அப்படின்னா, 10% கையிலேருந்து கொடுத்துட்டு 90% லோனில் போட்டு சிக்கிக்கிறோம். இது என்ன ஆகுதுன்னா, நம்ம லைஃப் டெட் எண்ட் வரைக்கும் நம்ம லோன் கட்டுறதுலையே நம்ம லைஃப் போயிடுது. எதுக்கு வீடு கட்டணும் அப்படின்ற நினைப்பே போய் கடனுக்காக மட்டுமே வாழக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படுறோம். ஸோ இந்த வீடியோ என்ன நமக்கு உணர்த்துது அப்படின்னா, தயவு செஞ்சு கடனை மட்டுமே வாங்கி வீடு தயவு செஞ்சு கட்டாதீங்க. இன்கேஸ் எல்லாருக்குமே தெரியும், வேலை இழப்பு இல்லை வீட்டில் ஏதாவது ஒரு இக்கட்டான சுச்சுவேஷனை சந்திக்கிறதுக்கான ஒரு நிலைமைக்கும் நம்ம தள்ளப்படுவோம். அதனால் எப்போவுமே ஒரு பேக்கப் அமௌண்ட் சேவிங்ஸ் நம்மக்கிட்ட இருக்குது அப்படின்ற பட்சத்தில் மட்டுமே நம்பி வீடு கட்ட போங்க. இப்போ நீங்கள் ஒரு 30 லட்ச ரூபா வீடு கட்ட போகிறீங்க அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் அதுலேருந்து பாதி அமௌண்ட் கையிலேருந்து கொடுத்துட்டு பாதி அமௌண்ட் மட்டுமே இஎம்ஐ போட்டிங்க அப்படின்னா நீங்கள் சேஃப். இன்கேஸ் வேலை இல்லை, ஏதாவது ஒரு இக்கட்டான சுச்சுவேஷனை நீங்கள் சந்திக்க போகிறீங்கன்னா, அந்த டைமில் உங்ககிட்ட சேவிங்ஸ் இருக்குதா, அதே டைம் இஎம்ஐயை நம்மளால் கட்ட முடியுமான்றதை யோசிச்சுட்டு அதுக்கப்புறமா வீடு கட்டினீங்க அப்படின்னா நீங்களும் நிம்மதியாக வாழலாம்.